சீரியல் நடி ஆர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல, ஸ்ருதி நாராயணோட வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம் தெரியாம பண்ணிருச்சு. ஒரு சைடு அந்த பையன் மட்டும் என்ன ஒழுக்கமா, அவன் எதுக்கு இதெல்லாம் சொல்றான், ஆடிஷன்ல எப்படி நடத்தணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிசன் போயிடுச்சு. ஆனா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அந்த பொண்ணோட ரெஸ்பான்ஸ்க்காக தான். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை முன்னிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கீழே படிக்கும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா எலன் மஸ்க் கூட நம்ப மாட்டான்டா. அப்புறம் இன்னொரு கமெண்ட் சம்திங், உடம்பு இதை கூட நான் விட்டுறேன், ஆனா வந்துட்டு உன் வீட்டுல இருக்கிற கட்டனு, உன் ரிங்கு, உன் போட்டோ அது வரைக்கும் உன்னை பார்த்து செய்யறதுக்கு என்னடியே இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அண்ட் ஈவன் இன்னொருத்தர் வந்து என்ன, யாரு பெத்த பிள்ளையோ இந்த எதுக்கு எடுத்தாலும் இவனை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் உண்மை அதுதான். எதை பண்ணிட்டும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாம எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. அந்த பொண்ணு பண்ணது தப்பா, அந்த பையன் பண்ணது தப்பு, ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. ஆடிஷன் எப்படி நடத்தணும்ன்றது ப்ராப்பரா கிடையாம பண்ண அந்த பையன் மேலேயும் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் ஈவன் அந்த பொண்ணும் இந்த ஆடிஷன்ன்றது எது, இந்த டேலண்ட்டை காமிச்சு வெளியே வராம எதோ பண்ணி வெளியே வர்றதெல்லாம் நல்லது கிடையாது. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணது தப்பு, அந்த பையன் பண்ணது தப்பு, ரெண்டு பேர் மேலேயே தப்பு இருக்கு. எடுத்தா ரெண்டு பேர் மேலே கேஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல அது எல்லாம் என்னாலேயே நம்ப முடியலங்க. யாருங்க நம்புவா, சொன்ன எலன் மஸ்க் கூட நம்ப மாட்டான்ற கதை தான் இது இருக்கு.